கேடிசி நகர்ல கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் அப்படிங்கிறவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. இந்த கொலை வழக்குல ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த 27 வயதான இந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் வந்து கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகர்ல வைத்து அவர் கொடூரமா ஒரு கொலை செய்யப்பட்ட சம்பவம் சாதி ஆணவத்தோட கொடிய முகத்தை வெளியே கொண்டு வந்தது. மென்பொருள் துறையில பணியாற்றி வந்த செல்வகணேஷ் என்ன பண்ணாருன்னா பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது அந்த மாதம் வந்து 27ஆம் தேதி அன்னைக்கு, ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு நம்ம நெல்லையை ஒட்டியுள்ள விஎம் சத்திரம் அப்படிங்கிற பகுதியில் வச்சு, கேடிசி நகர் பகுதியில் வச்சு படுகொலை செய்யப்பட்டாரு. அதே பகுதியை சேர்ந்த சுர்ஜித் அப்படிங்கிற இளைஞர் அந்த பழிவாங்க நோக்கத்தோட இந்த அரிவாளை கொண்டு வந்து தாக்கி கவினை கொலை செஞ்சதாகவும், அதனை தொடர்ந்து வந்து கொலை செஞ்சது. இந்த துயர சம்பவம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கடும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சாதி சார்ந்த பின்னணியில நடைபெற்ற இந்த கொலை வந்து பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்த நிலையில கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சுர்ஜித் மீது கைது செய்யப்பட்ட அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இதுல என்னன்னா, சுர்ஜித்தோட சகோதரிய வந்து கவின் வந்து பல ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாகத்தான் சுர்ஜித் வந்து அவரை வேண்டாம் நீங்க விலகுங்கன்னு சொல்லி மீறி கேட்காத ஒரு சூழ்நிலையில தான் அவர் வந்து கொலை செஞ்சதா சொல்லி முதல் கட்டமா தெரிய வந்தது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல வந்து முறையானபடி குற்றவாளிகளை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி உடலை வாங்க மறுத்து அவங்க உறவினர்கள் வந்து போராட்ட நிலையில அந்த பையன் ஏற்கனவே கஸ்டடியில் எடுத்து குண்டாஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க தாய் மற்றும் தந்தையர் ஆகியோரும் வந்து உடனடியாக கைது செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லியும் கேட்காத ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கானது சட்டம் ஒழுங்கு கையில் இருந்து சிபிசிஐடி வசம் வந்து ஒப்படைக்கப்பட்ட உடனே அந்த பையனோட, அதாவது கவினோட உடலை வாங்கி பெற்றோர்கள் வந்து அடக்கம் செஞ்சாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல தொடர்புடைய சுர்ஜித்தோட தந்தை, அதாவது காவல்துறையில சார்பு ஆய்வாளராக இருக்க சரவணனும் அவரது தாயாரும் வந்து கைது தாயார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, அவர் குற்றவாளிக்கு ஆதரவாக நடந்து கொண்டதாகவும் சம்பவத்தை மறைக்க முயற்சி செஞ்சதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில சரவணன் வந்து கைது செய்யப்பட்டு பாளை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாரு. இந்த ஆணவ கொலை வழக்கு வந்து சிபிசிஐடி வசம் அடைக்கப்பட்டதில் அவங்க விரிவான விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில சுர்ஜித்தோட உறவினரும் அவரது சகோதரர் முறையுமான ஜெயபாலன்கிறவர் இந்த கொலையில முக்கிய பங்காற்றியதாக தகவல் கிடைத்ததனை அடுத்து அவரை கைது செஞ்ச போலீசார் அவர் பயன்படுத்திய அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை வந்து ஜெயபாலனோட வீட்டில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டாரு. 3வது நபராக இவர் வந்து கைது செய்யப்பட்ட நிலையில மூவருமே சிபிசிஐடி போலீசாரில் திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஆஜர்படுத்தப்பட்டாங்க. பலமுறை சுர்ஜித்தோட தந்தை சரவணன் மனு, அதாவது ஜாமீன் மனு தாக்கல் செய்தும் தற்போது வரை அவரோட மனு வந்து பரிசீலிக்கப்படாம அவங்க ஜெயில தான் இருக்கிறாங்க. நெல்லை மாவட்ட வன்கொடுமை வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து நடத்திட்டு வந்தது. இந்நிலையில இந்த வழக்குல 88 நாட்களுக்கு பிறகு அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிபிசிஐடி போலீசார் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில அந்த நீதிமன்றத்துல இது குறித்த விசாரணை வந்து தற்போது நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே பல்வேறு துல்லிய ஆதாரங்களோட, அதாவது அந்த சம்பவ இடத்துக்கு பையனை கூட்டிட்டு போய் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு எல்லாமே நடித்து காட்டி அதன் அடிப்படையில் உள்ள ஆதாரங்கள் எல்லாமே சேகரிச்சுக்கிட்டாங்க. நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலவுச்சு. அதாவது கவின் செல்வகணேஷ் கொலை வழக்குல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சம்பவ கொலையாளியோட அதாவது அந்த கொலையாளி செஞ்ச அவ்வளவு ஆதாரங்களையும் அந்த போலீசார் ஏற்கனவே சமர்ப்பிச்சிருந்தாங்க. இந்நிலையில சம்பவம் நடந்த அன்று கொலையாளி சுர்ஜித்தோட தகப்பனார் எஸ்ஐ சரவணன் வந்து சம்பவ இடத்துலதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி தற்போது சிபிசிஐடி தரப்புல அந்த குற்றப்பத்திரிகையில வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற நிலையில தற்போது நீதிமன்றத்துல அந்த வழக்கானது நடந்துட்டு இருக்குது. இந்த தகவலை வந்து அதிரடியா அந்த தகவலை வந்து நீதிமன்றத்தில் அளித்த சிபிசிஐடி வழக்கின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரது தந்தை மற்றும் இவர் இருவருமே கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஜாமீன் கேட்டு தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மனுவை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செய்யற ஒரு சூழ்நிலையில இதற்கு அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க, அதாவது இப்போ வந்து இந்த வழக்கை வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வழக்குல வந்து தீவிர ஒரு இதை காட்டிட்டு இருக்கிறாங்க சிபிசிஐடி. ஆனா இந்த வழக்கானது இன்னும் சில தினங்கள், அதாவது இன்னும் ஒரு ஏறத்தாழ 2 முதல் 3 மாதங்களுக்குள்ள இந்த குற்றப்பத்திரிகையானது முழுவதுமாக விசாரணை செய்யப்பட்டு ஓரிரு மாதங்கள்ல தீர்ப்பு வழங்கப்படுறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு இருக்கு. ஏறத்தாழ 8 தடவைக்கு மேல அவரோட அப்பா சரவணன் வந்து சரவணனும் சரி, அதே மாதிரி அவரோட தாயார் கிருஷ்ணகுமாரியும் சரி, இருவருமே வந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்த நிலையிலையும் ஒவ்வொரு முறையும் அவர்களோட ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்குது. இதற்கு அடுத்த கட்டமா இந்த வழக்குல கூடிய விரைவில் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க.